ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். இது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுன்னு தான் நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லைங்க. சின்ன குழந்தைங்க கூட வீடியோ பார்த்தாங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி கோக்னட் புட்டிங் தான் நான் செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும். ஒரு தேங்காய் வச்சுட்டு அழகாக பால் எடுத்து செஞ்சோம்னா இந்த கிளைமேட்டுக்கு நல்லா குளு குளுன்னு சூப்பராக இருக்கும். இதமாக பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் நான் ஃபுல்லாக எடுத்துருக்குறேங்க. இது வீடியோக்காக செய்கிறதுனால அந்த தோல் ரொம்ப கருப்பாக இருந்தது, அதனால் நான் எடுத்துகிட்டேன். நீங்கள் தோல்லாம் எடுக்க வேணாம், அப்படியே போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லை நீங்கள் துருவி கூட செய்யலாம் பால் எடுக்கிறதுக்காக. இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. நான் வந்து அளந்து சொல்லணுன்றதுக்காக நம்ம பெரிய தேங்காய் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும் இல்லைங்களா. இப்போது ஒரு கப்பும் ப்ளஸ் ஒரு 1/4 கப் இருந்தது, 1/4 கப் அளவுக்கு தேங்காய் இருந்தது. இதை ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த தேங்காவை கட் பண்ணும்போது தண்ணி ஒரு 1/2 டம்ளர் இருந்ததுங்க. அதாவது மெஷரிங் கப்பில் 1/2 கப் இருந்துச்சு. அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இந்த தண்ணி பத்தலை, இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவு தண்ணி போதும். ஏன்னா அப்போ தான் பால் நல்லா திக்காக வரும். அப்போ தான் அந்த புட்டிங் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா செட் ஆகி சூப்பராக வரும். இப்போ ஒரு அகலமான பாத்திரம், அதாவது தட்டு எடுத்திருக்கேன், அதில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த வெளியே சிந்தாமல் இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பாலை நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த சக்கையில் நமக்கு பார்க்கும்போதே தெரியும் பால் இருக்கா இல்லையான்ட்டு. ஒருவேளை பால் இருந்ததுன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக சும்மா கம்மியான அளவில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்தாச்சு. இதையும் நான் அளந்து சேர்க்குறேன். மொத்தமாக 1/2 கப் அளவுக்கு இந்த திக்கான தேங்காய் பால், நல்லா பெரிய சைஸ் தேங்காய் அல்லது மீடியம் சைஸ் தேங்காய் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1/2 கப் அளவுக்கு நான் பால் எடுத்துருக்கிறேன். 1/2 கப் தேங்காய் தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் தண்ணியும் சேர்த்ததுனால 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்திருக்கு. இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இதுக்கு கரெக்டான அளவில் இருக்கும் இந்த 1/2 கப் பாலுக்கு. கூடவே கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர்லாம் ரொம்ப அதிகம் போடுவாங்க, நான் அதிகம் சேர்க்க வேண்டாமன்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏலக்காய் 2 சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இதை அப்படியே பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் செய்யும்போது அந்த தேங்காய் பால் திரியாமல் வரும். ஒரு சிலருக்கு வந்து இந்த புட்டிங் செய்யும்போது தேங்காய் பால் திரிஞ்சிரும். இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை, வேறு ஏதாவது கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப் சேர்த்துருக்குறேன். 2 சிட்டிகை உப்பும் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி கட்டி விழாமல் கலந்து எடுத்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா காய்ச்ச போகிறோம். அவ்வளோதாங்க, நல்லா காய்ச்சாச்சு. இப்போ வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் பெரிய சல்லடையில் வடிகட்டியிருந்தேன், ஏன்னா ஏலக்காயெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதோட வேஸ்ட்லாம் இருக்கும். ஒரு டைம் வடிகட்டிட்டு நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி விஸ்கு வச்சு கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் கொஞ்சம் திக்காகும். ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நல்லா திக்காகி வந்துடுங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் அந்த கெட்டித்தன்மை விழுந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. விஸ்கு கையில் இருந்ததுன்னா நமக்கு வந்து கட்டி விழாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போதே ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். ஏன்னா கெட்டியாச்சுன்னா ஊற்ற கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சின்ன சின்ன குட்டி பாத்திரம் அல்லது ஏதாவது கண்ணாடி பாத்திரம் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. ஈஸியாக ஒன்றுன்னா லைட்டாக எண்ணெய் கூட நீங்கள் தடவி வச்சுக்கலாம், எண்ணெயோ நெய்யோ. நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா மூடி போட்டு நமக்கு சில்லுன்னு வேணும்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு சாப்பிட்லாம். இல்லை நான் எங்களுக்கு சில் வேண்டானிங்கன்னா வெளியவே நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா ஆறினோடனே இந்த மாதிரி செட் ஆயிரும். நல்லா ஜெல்லி பதத்துக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த ஓரங்களில் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அப்படியே பிளேட்டில் கொட்டினிங்கன்னா அழகாக அந்த ஜெல்லி பதத்துக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கிளைமேட்டுக்கு நல்லா உடம்பு குளிர்ச்சி படுத்துங்க இந்த தேங்காய் பால். சர்க்கரைக்கு பதிலாக மட்டும் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ ஏதாவது நீங்கள் விருப்பமானால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சூப்பராக செட் ஆகிடுச்சு. நான் அழகுக்காக அந்த பூசணி விதையும் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து சாப்பிடும்போதவே நல்லா சூப்பராக இருக்கும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்குறேங்க. கொஞ்சம் சில்லாக இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிடும்போது குளுகுலுன்னு இருக்கும். அதனால்
பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான இந்த கோக்னட் புட்டிங் வந்து தயாராகிடுச்சு. இந்த கோக்னட் புட்டிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பமானா. அதுக்கப்புறமா நம்ம அந்த கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றி வச்சோம் இல்லைங்களா, அதுவும் சூப்பராக செட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.